ஈசனின் முதல் மகன் விநாயகருக்கு ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி திதி அன்று பார்வதி தேவியால் உயிரூட்டப்பட்ட தினத்தை தான் ஒவ்வொரு வருடமும் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடி வருகிறோம். முருகர், ராமர், கிருஷ்ணர் அவதரித்த தினத்தையும் நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் யாருடைய சிலையையும் நதியில் கரைக்கவில்லை. அப்படி இருக்கையில் விநாயகர் பிறந்த தினத்தில் ஏன் அவருடைய உருவத்தை நதியில் கரைக்கிறோம்? முழுமுதற் கடவுளான விநாயகர் உருவான வரலாறும், விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் பற்றிய பல ஆச்சரியமூட்டும் தகவல்களையும் சிறுகதைகளையும் இந்த ஒரே வீடியோவில் முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஆகவே வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் முதல் முறையாக நமது சேனல் வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நமது சேனலில் வரும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்வில் நீங்க நினைத்த காரியம் வெற்றி பெற ஓம் விநாயகனே போற்றி, ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி, ஓம் வெற்றியை அளிப்பவனே போற்றி என கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை பதிவிடுங்கள். எல்லாம் வல்ல ஈசனின் மகனின் 5 கரங்கள் உங்களை நிச்சயம் காக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். பிள்ளையாரை தவிர மற்ற எந்த கடவுளையும் நாம் வழிபட வேண்டும் என்றாலும் அது சிலை வடிவத்திலோ சிற்ப வடிவத்திலோ தான் இருக்க வேண்டும். ஆனால் விநாயகருக்கு அந்த கட்டுப்பாடு கிடையாது. எல்லா பொருளிலும் அவரை வழிபடலாம். சாதாரண மஞ்சளிலிருந்து மாட்டுச் சாணம் வரையிலும் அவரை எளிதாகவே வழிபடலாம். நாம் ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறோம் என்றால் தீய சக்திகள் அதை தடுக்க பார்க்கும். ஆனால் நம்முடைய முழுமுதற் கடவுளான விநாயகரை வழிபட்டு அந்த செயலை தொடங்கினால் அது நன்றாக முடியும். தீய சக்திகளை அழித்து நமக்கு சுபமாக செய்வார். விநாயகர் என்பது பொதுவாக எவ்வளவு பெரிய கடவுளாக இருந்தாலும் கூட முதலில் வழிபடப்பட வேண்டியவர். அதுதான் நியதியுமாகும். உலகின் மிகப்பெரிய கடவுளாக கூறப்படும் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் கோவில் கட்ட வேண்டும் என்றால் நிறைய விதிமுறைகள், பார்மாலிட்டிகள் இருக்கும். அவ்வளவு எளிதாக ஒரு கோவிலை எழுப்ப முடியாது. ஆனால் இந்தியா முழுவதும் ஒவ்வொரு தெருவிலும் இருக்கக்கூடிய கடவுள் நம்ம விநாயக பெருமான் மட்டுமே. மற்ற கடவுள்களைப் போல பிரம்மாண்டமான கோவில்கள் தேவையில்லை. சாதாரணமாக தெருமுச்சந்தியிலும் குளக்கரையிலும் கூட விநாயக பெருமானை வழிபடலாம். இப்போது விநாயக புராணத்தின்படி விநாயகரின் பிறப்பு எப்படி இருந்தது என்பதை பார்ப்போம். ஒரு சமயம் சிவபெருமான் வெளியே சென்றிருந்தார். அப்போது பார்வதி தேவிக்கு நீராட வேண்டிய நிலை ஏற்பட்டது. தன்னை காவலுக்காக யாரும் இல்லை என எண்ணிய பார்வதி சந்தனக் குழம்பை எடுத்து ஒரு உருவத்தை உருவாக்கி அதற்கு உயிர் ஊட்டினார். அந்த உருவம் ஒரு பிள்ளையாக மாறியது. நான் நீராடி திரும்பி வரும் வரை யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று பிள்ளையாரை அறிவுறுத்திவிட்டு பார்வதி தேவியே நீராடச் சென்றார். அந்த நேரத்தில் அங்கு வந்த சிவபெருமானை பிள்ளையார் உள்ளே அனுமதிக்கவில்லை. அதனால் கோபம் கொண்ட சிவன் பிள்ளையாரின் தலையை வெட்டி உள்ளே சென்றார். பார்வதி தேவியே குளித்து முடித்து வெளியே வந்து பார்த்தபோது தலையின்றி கிடந்த பிள்ளையாரை கண்டு கோபமும் துயரமும் அடைந்தார். தான் உருவாக்கிய பிள்ளையாரை சிவனே அழித்து விட்டதை அறிந்து மூவுலகத்தையும் அழிக்கத் தொடங்கினார். ஆக்ரோஷமான காளி உருவெடுத்ததை பார்த்து பயந்து நடுங்கிய தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டார்கள். காளியை சாந்தப்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்த சிவன் தன்னுடைய பூதகணங்களை அழைத்து வடக்கு திசை நோக்கி சென்று முதலில் தென்படும் ஜீவராசியின் தலையை வெட்டி கொண்டு வருமாறு உத்தரவு பிறப்பித்தார். சிவபெருமானின் பூதகணங்கள் வடக்கு திசையில் சென்றபோது அவர்களுக்கு ஒரு யானை கண்ணில் பட்டது. உடனே அந்த யானையின் தலையை வெட்டி எடுத்து வந்து சிவபெருமானிடம் கொடுத்தனர். அந்த தலையை பிள்ளையாரின் உடலில் இணைத்து உயிர் ஊட்டினார் சிவபெருமான். இந்த அதிசய நிகழ்வை கண்ட பார்வதி தேவி தன் பிள்ளை உயிர் பெற்று எழுந்ததை எண்ணி மகிழ்ந்தார். அதே சமயம் காளியின் ஆக்ரோஷமும் தணிந்து அவர் சாந்த சொரூபமாக மாறினார். அப்போது சிவபெருமான் பிள்ளையாருக்கு கணேசன் என்று பெயர் சூட்டி தன் பூதகணங்களுக்கு தலைவராக நியமித்தார். இதையே நாரத புராணம் விநாயகரின் பிறப்பு கதை எனச் சொல்கிறது. இந்த நிகழ்ச்சி நடந்தது ஆவணி மாத சுக்லபட்ச சதுர்த்தி திதி என்று. அதனால் அந்த நாளே விநாயகர் பிறந்த தினமாக கருதப்படுகிறது. அன்றிலிருந்து இன்று வரை அந்த தினத்தை விநாயகர் சதுர்த்தி என்று புனித நாளாக நாம் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். இப்போது உங்களுக்கு தோன்றும் கேள்வி, ரொம்ப சந்தோஷம், ஆனால் விநாயகர் சதுர்த்தி அன்று ஏன் அழகான விக்கிரகங்களை உருவாக்கி பிறகு அதை நதியில் கரைக்கிறோம் என்பதுதான். இதை புரிந்து கொள்ள நாம் சதியின் கதைக்கு சென்று பார்க்க வேண்டும். சிவனின் முதல் மனைவியான சதி தேவி தக்ஷ யாக குண்டத்தில் குதித்து உயிர் துறந்த பிறகு பர்வதராஜனின் மகளாக பார்வதி என்ற பெயருடன் மறுபிறவி எடுத்தார். சிறு வயது முதலே தன் கணவனாக சிவபெருமானையே எண்ணி அவரையே திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்பி வந்தார். அந்த நேரத்தில் பார்வதி தேவிக்கு விநாயகரை நினைத்து சதுர்த்தி விரதம் மேற்கொள்ள வேண்டும் என்று யோசனை கூறியவர் அவருடைய தந்தை பர்வதராஜனே. தந்தை சொன்னபடி
பார்வதி மண்ணாலான ஒரு விநாயகர் விக்கிரகத்தை உருவாக்கி ஆகம விதிமுறைப்படி அந்த விக்கிரகத்திற்கு பூஜை செய்து வந்தார். இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். பார்வதி சிவனை திருமணம் செய்த பிறகுதானே தன்னுடைய காவலுக்காக விநாயகரை உருவாக்கினார். அப்படி இருக்க திருமணத்திற்கு முன்பே விநாயகரை நினைத்து வழிபட்டாரா என்ற கேள்வி. அதற்கான விடை சில புராணங்களில் கூறப்பட்டிருப்பதாவது, மும்மூர்த்திகளான சிவன், விஷ்ணு, பிரம்மா உருவாகும் முன்பே முழுமுதற் கடவுளாக விநாயகர் தோன்றியதாகும். அதன்படி பார்வதி தேவியே சிவனை மணக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு விநாயகரை நினைத்து வழிபட்டு வந்திருக்கிறார். ஆவணி மாத அமாவாசைக்கு அடுத்த சதுர்த்தசியில் பார்வதி மண்ணாலான விநாயகர் விக்கிரகத்தை உருவாக்கி பூஜை செய்யத் தொடங்கினார். பௌர்ணமிக்கு அடுத்த சதுர்த்தி வரையிலும் தினமும் பூஜை செய்து வந்தார். அதன் பின் மண்ணால் செய்த அந்த விக்கிரகத்தை மேளதாளங்களுடன் ஊர்வலமாக எடுத்துச் சென்று நதியில் கரைத்தார். அந்த 15 நாட்கள் நியம நிஷ்டைகளை மீறாமல் இருந்த விரதத்தின் பலனாக பார்வதி தேவியின் விருப்பம் நிறைவேறி கைலாயநாதனான சிவனை திருமணம் செய்தார். அதனால்தான் இன்று வரை நாம் விநாயகரை வைத்து பூஜை செய்து பின்னர் நதியில் கரைக்கிறோம். மேலும் ஆடி மாதத்தில் பெருக்கெடுக்கும் ஆற்று நீரை பாதுகாக்கும் நோக்கத்தோடு களிமண் விக்கிரகங்கள் உருவாக்கி நதியில் கரைப்பதும் ஒரு பாரம்பரியமாக இருந்து வருகிறது. இப்படி பல அர்த்தமுள்ள வழக்கங்கள் தொடர்ந்து வந்தன. அதே சமயம் மாபெரும் இதிகாச நூலான மகாபாரதத்தை எழுதும்போது விநாயகர் தன்னுடைய தந்தத்தையே உடைத்து எழுத்து கருவியாக பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இவ்வளவு தியாகபரன் சக்தி வாய்ந்த விநாயகரின் மற்றொரு தந்தத்தை மகாபாரதத்தின் சிறந்த குருவான பகவான் பரசுராமர் உடைத்த சம்பவமும் புராணங்களில் உள்ளது. அது ஏன் நடந்தது? ஜமதக்னி முனிவரிடம் இருந்த காமதேனு பசுவை கார்த்தவீரியார்ஜுனன் திருடி எடுத்துச் சென்றான். இதனால் கோபமடைந்த பரசுராமர் அர்ஜுனனை வீழ்த்தி பசுவை மீட்டுக் கொண்டு வந்தார். இதற்கு பழிவாங்கும் விதமாக கார்த்தவீரியார்ஜுனனின் மகன்கள் ஜமதக்னி முனிவரை கொன்றனர். அதனால் பரசுராமர் 21 தலைமுறைகளாக அநியாயம் செய்யும் சத்திரியர்களை அழிக்கும் சபதம் எடுத்து அதனை நிறைவேற்றிச் சென்றார். தனது சபதத்தை நிறைவேற்ற சிவபெருமான் கொடுத்த பரசுவே பரசுராமருக்கு பெரும் துணையாக இருந்தது. அதனால் நன்றி செலுத்தும் விதமாக பல காடுகளையும் மலைகளையும் கடந்து மிகுந்த கஷ்டத்துடன் கைலாயத்திற்கு வந்து சேர்ந்தார் பரசுராமர். அங்கு வாசலில் காவலுக்கு இருந்த விநாயகரிடம் வணங்கி, நான் சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு விநாயகர், இப்போதைக்கு தாய் தந்தை ஓய்வெடுத்திருக்கிறார்கள், யாரையும் உள்ளே விட முடியாது என்று கூறினார். பரசுராமர் பணிவுடன், சிறிது நேரமாவது அனுமதி தாருங்கள், சிவனின் பாதத்தில் விழுந்து வணங்கிவிட்டு திரும்பிச் செல்கிறேன், அவரை சந்திக்க மிகுந்த பாடுபட்டு வந்துள்ளேன் என்று வேண்டினார். எவ்வளவு கேட்டாலும் விநாயகர் அனுமதிக்கவில்லை. இதனால் கோபமடைந்த பரசுராமர் சிவன் கொடுத்த பரசுவை எடுத்து விநாயகர் மீது எறிந்தார். விநாயகரால் அந்த தாக்குதலை தடுக்க முடிந்ததே. ஆனால் இது என் தந்தை சிவபெருமான் கொடுத்த பரிசு என்பதால் அப்படியே நிற்க முடிவு செய்தார். அந்த பரசு விநாயகரின் தந்தத்தில் பட்டதால் அவருடைய ஒரு தந்தம் வெட்டுப்பட்டு உடைந்தது. அந்த வலியால் விநாயகர் கத்தி மூர்ச்சை அடைந்து கீழே விழுந்தார். கணேசனின் குரலை கேட்டு சிவனும் பார்வதியும் விரைந்து வந்து பார்த்தனர். அப்போதுதான் கொடுத்த கோடரியால் தன்னுடைய மகனையே பரசுராமர் காயப்படுத்தி இருப்பதை உணர்ந்து சிவபெருமான் பெரிதும் கோபமடைந்தார். பரசுராமர் தன்னுடைய தவறை உணர்ந்து உடனே மன்னிப்பு கேட்டார். அதற்கு விநாயகர் முழுச்சி அடைந்து பரசுராமருக்கு ஆசீர்வாதம் வழங்கினார். உங்கள் கோபத்தை தணிக்க உங்களை பரிசோதிப்பதற்காகத்தான் நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று கூறினார். அந்த நிகழ்வின் பின்பே பரசுராமரின் கோபம் தணிந்தது. தன்னுடைய திறமைகளை வீணாக்காமல் அனைவருக்கும் வித்தைகளை கற்பித்து யாராலும் வீழ்த்த முடியாத மாவீரர்களை உருவாக்கி சிறந்த குருவாக அவர் வாழ்ந்து வந்தார். இவ்வளவு வித்தியாசமான வரலாறுகளும் ஆழமான அர்த்தங்களும் தெய்வீக அனுபவங்களும் எல்லாம் ஒரே கடவுளின் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அவர் எவ்வளவு பெருமை வாய்ந்த தெய்வம் என்பதை நாமே உணர முடியும். அதனாலதான் எந்த நல்ல காரியத்தையும் ஆரம்பிக்க வேண்டும்னாலும் முதலில் நாம் நினைச்சு வணங்க வேண்டியது முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் தான். நம்ம வாழ்க்கையில் வரும் தடைகள், துயரங்கள், சிரமங்களை எல்லாம் அழித்து நமக்கு நல்ல பாதையை திறக்கிற தெய்வம் நம்ம பிள்ளையார். அவரை நம்பி பிரார்த்தனை பண்ணினா எதுவும் சாத்தியமில்லாதது இல்லை. இன்றைய இந்த காணொளி உங்களுக்கு புதிய விஷயங்களையும் பிள்ளையாரோட பெருமையையும் உணர வைத்திருக்கும் என நம்புகிறேன். விநாயக பெருமான் எப்போதும் உங்க வாழ்க்கையிலே வெற்றி, சந்தோஷம், செல்வம், அமைதி நிறைய அருள் புரியட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க சொந்த பந்தங்களுக்கு, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.